நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர் திருத்த படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டது எப்படி என விளக்கம் கேட்டு வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தங்க சுரேஷ் வழங்க கேட்கலாம். தங்க சுரேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்ட பகுதிகளான மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு மற்றும் ஊத்து எஸ்டேட் போன்ற தேயிலை தோட்ட பகுதிகளில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி என்ற தனியார் தேயிலை உற்பத்தி நிறுவனம் இயங்கியிருந்தது. இந்த நிலையில் இந்த தனியார் தேயிலை நிறுவனத்திற்கு வருகின்ற 2028ஆம் ஆண்டு இதன் குத்தகை காலம் நிறைவேற உள்ளது. இதனால் இங்கு பணி செய்து வரும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசு பலமுறை கேட்டும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பலமுறை முறையீடு செய்தும் இதுவரை எந்த ஒரு முறையான ஒரு அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. இதனால் அங்குள்ள மக்கள் பாதி பேர் தங்களது சொந்த இடங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் சிலர் தாழ்வான பகுதிகளுக்கும் குடிபெயர்ந்து வந்தனர். தற்போது இப்பகுதியில் 93 பேர் மட்டுமே, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்த நிலையில் தற்போது 93 பேர் மட்டுமே நிரந்தரமாக அங்கு வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 29ஆம் தேதி உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் அம்பாசமுத்திரம் தாசில்தார் உட்பட அரசு அதிகாரிகள் எல்லாம் போய் அங்கு ஆய்வு நடத்தினாங்க. இதுமே பாகம் 102 ஒருத்தர் கூட வசிக்கவில்லை என கண்டறியப்பட்டதாக அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் எஸ்ஐஆர் விதிப்படி குடியிருப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று அங்கு வசிக்கக்கூடிய மக்களை நேரில் பார்த்து அவர்களுக்கு அந்த விண்ணப்ப படிவங்களை கொடுத்து அவங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு வாங்கி அது மூலம் விண்ணப்பத்துகளை பதிவேற்றம் செய்யணும் என்று கூறியிருந்தாங்க. இந்த நிலையில 93 பேர் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய நிலையில 102வது பூத்தில் 73 வாக்காளர்களில் 63 பேருக்கு வாக்காளர் திருத்தம் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அது எப்படி நீங்கள் பதிவு செய்தீர்கள், அது மட்டுமல்லாமல் 93 பேர் மட்டுமே உள்ள பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்காளர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது எப்படி என அங்கு உள்ள அந்த வாக்குச்சாவடி நிலைய முகவரிடம் அவரை கேட்டு சேரன்மலை சார் ஆட்சியர் ராய்ஸ் குப்தா தற்போது ஒரு நோட்டீஸ் ஒன்று வழங்கினார். அது 7 நாட்களுக்குள் அந்த மனுவுக்கான பதிலை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தங்க சுரேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.